So, good morning to all. Welcome back. இது உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ நம்ம நாளைக்கு அதாவது டியூஸ்டே ஓட அனாலிசிஸ் எடுத்து பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு புது சீக்ரெட் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். என்ன? ஸோ யாராலும் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ தயவு செஞ்சு நோட்டிஃபிகேஷனில் போய் பெல் ஐக்கானில் ஆல்னு இருக்கும். அந்த ஆலை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் மட்டுமே தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு மார்க்கெட் முன்னாடி வந்து சேரும். நான் எப்போவுமே ஒரு அப்டேட்டட் வீடியோ கொடுப்பேன். அண்ட் செகண்ட் திங், நான் ஒரு செபி ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. நான் போடுறது எல்லாமே ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். பட் பிஃபோர் அதுக்கு முன்னாடி உங்களோட செபி ரெஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ண அப்புறம் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். அதர்வைஸ் தயவு செஞ்சு இதை ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ கன்சிடர் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம நிஃப்டி அனாலிசிஸ்க்குள்ளே போவோம். அந்த சீக்ரெட் என்னென்னா கண்டுபிடிக்கும். சார் நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள், நிஃப்டியோட ஆல் டைம் சீக்ரெட் என்ன? ஆல் டைம் ஹை என்ன? நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ஆல் டைம் ஹை நான் டே கேண்டில் இப்படி போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வரைக்கும் நிஃப்டியோட ஆல் டைம் ஹை ஒரு லிங்க் இருக்குது. சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஆகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியோட ஆல் டைம் ஹை இங்கே பாருங்கள். இந்த கேண்டில் தான் ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ ஆல் டைம் ஹை இஸ் 22124. சொல்ல இது என்ன சார் 22124? இது என்ன சீக்ரெட் இருக்குது சார்? இன்றைக்கி என்ன தேதி? 22. இன்றைக்கி என்ன 22/1/2024. இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமர் கோயிலோட திறப்பு நாள். அயோத்தியா. உலகமே அங்கே தான் இருக்குது. உலகத்தோட பார்வையே அங்கே தான் இருக்குது. ஸோ 22124 இது தற்செயலாக நடந்தது கிடையாது. இவங்க இந்த 22124 ஒரு லிமிட்டாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இட் இண்டிகேட்ஸ் த ராம் டெம்பிளோட லான்ச். சம்டைம்ஸ் இந்த மாதிரி நம்ம எஃப்ஐடிஐஎஸ் இல்லை ஆப்ரேட்டர்ஸ் யாராக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் சிஸ்டத்துலேயும் ஒர்க் பண்ணுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்பர் சிஸ்டத்துலேயும் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி அவங்க பண்ண நம்பர் சிஸ்டம் இஸ் 22124 ஹையை லிமிட்டாக வச்சுருக்காங்க. ஏன்னா ராமர் டெம்பிளோட திறப்பு நாள்ன்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு சிம்பாலிக்காக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இது எத்தனை பேர் நீங்கள் வாட்ச் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேர் மானிட்டர் பண்ணியிருக்கீங்க தெரியாது. பட் இந்த திறப்பு நாள் பல நாள் முன்னாடியே வந்துருச்சு. ஸோ இதை அவங்க லிமிட்டாக வச்சுட்டு ஒரு சமர்ப்பணம், ஸ்டாக் மார்க்கெட்டும் சமர்ப்பணம்ன்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக பாருங்கள், 22/1/2024 அதை தான் 22124 இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனிவே வாங்க நம்ம நிஃப்டியோட அனாலிசிஸ்குள்ளே போகலாம். ஸோ நிஃப்டியோட அனாலிசிஸ் என்ன சொல்லுது வாங்க. உங்கள் முன்னாடி இருக்குது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட். என்னடா இவ்வளோ கோடு போடுறன்றது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். பட் ரொம்ப சிம்பிளான விஷயந்தான், ஈஸியாக இருக்கும், நீங்கள் புரிஞ்சிருக்கும். ஓகே ரைட், என்னன்றதை வாங்க பார்ப்போம். ஸோ நீங்கள் ஸோ நம்பர் சிஸ்டம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒர்க் ஆகும். நீங்கள் கொஞ்சம் நம்பர் சிஸ்டத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதில் உங்களுக்கு கற்றுக்க நிறைய விஷயம் கிடைக்கும். ஓகே கம்மிங் பேக் டு அனாலிசிஸ். சிம்பிளாக சொல்ல பாருங்கள். இப்போ மார்க்கெட் 21,540 கீழே பிரேக் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 485, 21,485. செகண்ட் டார்கெட் 21,451 அண்ட் தேர்ட் டார்கெட் 21,434, 421 புக் பண்ணிடுங்க. திரும்ப சொல்கிறேன், 21,434, 421 புக் பண்ணிடுங்க. சப்போஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா 395, 369 அண்ட் ஃபாலோட் பை 294 வரைக்கும் டார்கெட் இருக்குது டவுன் சைடில். ஓகே, ஸோ இதே லைனில் தான் எங்கே பட்டாலும் உங்களுக்கு திரும்ப ரிஜெக்ட் ஆகி மார்க்கெட் ரிவர்சலும் எடுக்கும். ஸோ சொன்ன லெவல்ஸை மார்க் பண்ணி சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ எப்போ நீங்கள் சிஇ சைட் போகலாம் திரும்ப சொல்லுங்கள். சிஇ சைட் 631, 21,631 பிரேக் ஆச்சுன்னா சிஇ சைட் போங்க. 21,659 ஃபஸ்ட் டார்கெட், 21,691 செகண்ட் டார்கெட் அண்ட் 21,720 தேர்ட் டார்கெட். ஸோ மேக்ஸிமம் நான் 21,720 வரைக்கும் தான் கொடுப்பேன். ஓகே, மார்க்கெட்டில் அப்படியே கேப் அப்பாக இருந்தாலுமே 21,720 வரைக்கும் தான் நான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் டார்கெட்ஸ் நான் எதுவும் போடலை. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டார்கெட்ஸ் வேணும்னா கூட ஒரு டார்கெட்னு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஸோ தட் டார்கெட் இஸ் இந்தாங்க. ஸோ 21,749. ஸோ என்னடா டார்கெட்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக இருக்குன்றது நினைக்காதீங்க. ஸோ மார்க்கெட்டில் இப்போ அப் சைடில் உங்களுக்கு டார்கெட்ஸ்லாம் சின்ன சின்னதாக இருக்குது, டவுன் சைடில் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப் டு 434, 421 தான். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு
டார்கெட்ஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு டவுன் சைட்ல. ஸோ மார்க்கெட்டோட ஆக்சுவல் புஷ் எந்த பக்கம் இருக்குன்னு வாங்க நம்மளோட நிஃப்டியோட ஓஐ அனாலிசிஸை பார்க்கலாம். ஸோ நிஃப்டியோட அனாலிசிஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஸ்ட்ராங்கர் ரெசிஸ்டன்ஸ் அதாவது ஓஐ 21,500ல இருக்குது. ஓகே. ஸோ 21,500ல ஒரு ஸ்ட்ராங்கர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்ட்ராங்கர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால மார்க்கெட் சப்போர்ட் போகுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சப்போர்ட் ஒரு ஸ்ட்ராங்காக இல்லாதனால மார்க்கெட் இதுபடி கீழே வர சான்ஸ் இருக்குது. பட் இம்பார்ட்டன்ட் நாளைக்கு கேப் அப் கேப் டவுன். ஸோ நாளைக்கு கேப் அப் கேப் டவுன் வச்சு தான் மார்க்கெட் என்னன்றதை டிசைட் பண்ணணும். ரைட். ஸோ கம்மிங் பேக் டு அவர் அனாலிசிஸ். ஸோ பேக் டு அனாலிசிஸில் என்ன ஒரு விஷயம், நான் திரும்ப ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். ஸோ மார்க்கெட்டில் இதுபடி சொல்லப்போனால் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு டவுன் சைடு தான் இருக்குன்னு காட்டுது. பட் ஆக்சுவலாக ஏஎம்ஓ ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் அது என்ன சொல்லுது, அதை வச்சு தான் நாளைக்கு உண்டான உங்களுக்கு கேப் அப் கேப் டவுன் டிசைட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஓஐ சேஞ்சஸ் என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டோட மூமெண்டம் ஒரு வாலட்டிலிட்டி இருக்கும். ஸோ ஆஸ் பர் திஸ் ரைட் நவ் ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் பில்டப் ஆயிருக்கு. எல்லா இடத்துலையும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் பில்டப் ஆயிருக்கு. ஓகே. 21,500 ஒரு சூப்பரான ஒரு ரெசிஸ்டன்ஸாக பில்டப் ஆயிருக்கு. ஓகேவா. ஸோ ரெசிஸ்டன்ஸாக பில்டப் ஆனால் மார்க்கெட் எங்கே போகணும்னு உங்களுக்கு தெரியும். பிகாஸ் மார்க்கெட் இப்போ 571ல் இருக்குது. ஸோ 21,500 அப்படின்னும் போது இந்த இடத்துல உங்களுக்கு கேப் டவுன் ஆயிடுச்சு. ஸோ கேப் டவுன் ஆயிடுச்சுன்னா உடனே டக்கு நீங்கள் வந்து கால் சைட் போயிடாதீங்க. ஓகே. ஸோ முக்கியமான விஷயம் பார்த்து நீங்கள் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ரைட். ஸோ வாங்க நம்மளோட பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் என்ன இருக்குன்னு சொல்லுதுன்னு பார்ப்போம். ஸோ நான் இப்போ உங்கள் முன்னாடி இருக்குது பேங்க் நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட். ஓகே. ஸோ பாருங்கள் பேங்க் நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட். பேங்க் நிஃப்டியில் ஒரு மொமெண்டம், திரும்ப ஒரு ட்ராப், திரும்ப ஒரு அப்சைட், திரும்ப ஒரு ட்ராப். ஓகே. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க பேங்க் நிஃப்டி நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணணுன்ட்டு. இம்பார்ட்டண்ட்டான ஜோன் எப்போ பேங்க் நிஃப்டி 505, திரும்ப சொல்கிறேன், எப்போ 505 கீழே க்ளோஸ் ஆகாத வரைக்கும் நீங்கள் போகாதீங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் 276, செகண்ட் டார்கெட் 45,114 அண்ட் தேர்ட் டார்கெட் 44,992. ஓகே. அதையும் பிரேக் ஆச்சுன்னா 44,922 வரைக்கும் டவுன் சைட் டார்கெட் இருக்குது. ஸோ எப்போ நீங்கள் கால் சைட் போகணும் நல்லா பார்த்துக்கோங்க. எப்போ நீங்கள் கால் சைட் போகணும். ஸோ 45,793 நல்லா பாருங்கள். 45,793க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 45,936, செகண்ட் டார்கெட் 46,018. ஸோ அதையும் பிரேக் ஆச்சுன்னா 46,018ம் போயிட்டு அங்கேயே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு அங்கேயே 200 பாயிண்ட் டார்கெட் கொடுக்குறேன். தட் இஸ் 46,232. ஓகே. நல்லா பார்த்துக்கோங்க. 46,232. இன்ஃபேக்ட் சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட்டில் ஒரு பெரிய கேப் அப்பே ஆயிடுச்சுன்னா உடனே போயிடாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். கேப் அப்பே ஆயிடுச்சுன்னா உடனே போயிடாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட்டை இந்த 232 கிராஸ் பண்ண விடுங்க. எப்போ மார்க்கெட் இந்த 232 கிராஸ் ஆச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட் 341, செகண்ட் டார்கெட் 428, 461. நல்லா பார்த்தோம். 420 ரொம்ப இம்பார்ட்டன்டான ஜோன். இதை பிரேக் ஆனால் மட்டுமே தான் உங்களுக்கு 46,590, 653 கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காது. ஸோ இந்த வீடியோவை ஒரு 2-3 டைம்ஸ் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த அனாலிசிஸ் பிடிக்கும். ரைட். ஸோ கம்மிங் பேக் டு அவர் அதே மாதிரி நம்மளோட பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். ஸோ நம்ம முன்னாடி இருக்குது பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் அதே தான் சொல்லுது. ஒரு ஹெவியான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது 46,000ல். ஸோ 46,000ல் ஹெவி ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறனால ஓகே. ஸோ மார்க்கெட்டில் ஆஸ் பர் திஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மார்க்கெட்டில் ஒரு டவுன் சைட் டார்கெட் இருக்குதுன்னு சொல்லுது. ஸோ பட் மார்க்கெட் ஆல்ரெடி 46,058ல் இருக்குது. ஸோ ஒரு ஹெவியான ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுது. ஸோ இது எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நாளைக்கு மார்க்கெட்டில் ஏஎம்ஓ ஆர்டர், அதாவது மார்க்கெட்டில் ஓப்பனிங்கில் நீங்கள் என்ன ஆகுது அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். ரைட். ஸோ ஆஸ் பர் திஸ் சினாரியோ ரைட் நவ் மார்க்கெட் வந்து டவுன் சைட் ட்ரெண்டு காட்டுது. நாளைக்கு 9 to 97, 98ல் என்ன மார்க்கெட் செட்டில்மெண்ட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த டேட்டா சேஞ்ச் ஆகும். 9:15க்கு அப்புறம் நீங்கள் பாருங்கள். 9:15, 9:20க்கு அப்புறம் பாருங்கள், சேஃபாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன டேட்டா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மார்க்கெட்டில் கால் சைட் போகணுமா புட் சைட் போகணுமான்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ கம்மிங் பேக் டு அவர் தேர்ட் அனாலிசிஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ தட் இஸ் த ஃபின் நிஃப்டி அனாலிசிஸ். ஏன்னா உங்களுக்கே தெரியும் டியூஸ்டே ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ கிளியர் கட்டாக சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். டியூஸ்டே ஃபின் நிஃப்டி நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணணுன்னு. ஃபின் நிஃப்டி 512, 20,512 பிரேக் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு 20,410 100 பாயிண்ட்ஸ். அதையும் பிரேக் ஆச்சுன்னா 364, 20,364. ஓகே.
அண்ட் அதுக்கப்புறமும் உங்களுக்கு பிரேக் ஆச்சுன்னா 20,299 வரைக்கும் டவுன் சைடில் இருக்குது. ஸோ கால் சைடு நீங்கள் எப்போ போகணும்? கால் சைடை நீங்கள் எப்போ போகணும்? சொல்கிறேன் பாருங்க. இந்த 618, 635 வரைக்கும் மார்க்கெட் டான்ஸ் பண்ணும். ஓகே, 618, 635 வரைக்கும் மார்க்கெட் எப்போ 635 பிரேக் ஆச்சோ, ஃபர்ஸ்ட் டார்கெட் 678 அண்ட் செகண்ட் டார்கெட் 720. ஓகே, ஸோ 638லேருந்து 720 வரைக்கும் அப்சைட் டார்கெட் கொடுக்குறேன். ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் எப்போ இந்த 635 பிரேக் ஆனா மட்டுமே தான் நீங்கள் போகணும். இல்லைன்னா நீங்கள் கால் சைடு போகக்கூடாது. அதே மாதிரி வாங்க நம்ம இதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஃபின் நிஃப்டி இது. ஸோ ஃபின் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்க போனீங்கன்னா பாருங்கள், அதே தான் சொல்லுது. ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் பில்டப் ஆயிருக்கு. ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 20,500ல பில்டப் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட்டில் இப்போ பாருங்கள் 20,542 இருக்குது. ஸோ ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பில்டப் ஆயிருக்கு. ஸோ இது படியும் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடு தான் காட்டுது. ஸோ மார்க்கெட்டில் நாளைக்கு ஏஎம்ஓ ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர். ஓகே, ஸோ 9:15, 9:20க்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சேஃபாக நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். கால் எவ்வளோ இருக்குது, புட்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்கும். ஓகே, ரைட். ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ சொன்ன டார்கெட்டை விட்டு நீங்கள் எக்ஸிட் வெளியே போய் ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு லாஸ் கொடுக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம், நம்ம க்ரூட் ஆயிலும் நேச்சுரல் கேஸும் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். போன வீடியோவில் நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் அங்கேருந்து நீங்கள் பார்த்துக்கோங்க டியூஸ்டே எப்படி ட்ரேட் பண்ணும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை அனாலிசிஸ். கண்டிப்பாக உங்களுக்கு அனாலிசிஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். டெய்லி நான் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் மோர் ஓவர் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், நம்ம கோர்ஸ் ப்ரொஃபஷனல் கோர்ஸ். எவர் டைம் இந்த மாதிரி நான் கோர்ஸை லான்ச் பண்ணதில்லை, இது வரைக்கும் பண்ணவும் கூடாது. பிகாஸ் சம் சீக்ரெட்ஸ் தான் அதில் வெறும் ஷேர் ஆகும். ஸோ அந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறோம். ஸோ என்ன அப்படின்றத நீங்கள் ஆல்ரெடி ஸோ நம்ம கோர்ஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் ப்ரொஃபஷனல். நீங்கள் யாரெல்லாம் ப்ரொஃபஷனலாக நீங்கள் வந்து நான் கண்டினியூ பண்ண விருப்பப்படுறேன், என் ப்ரொஃபஷனை மாற்றி நான் இதில் வர ஆசைப்பட்றேன்றவங்க மட்டும்தான் நீங்கள் சேருங்க. அதர்வைஸ் தயவு செஞ்சு நீங்கள் அதில் சேராதீங்க. ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் சீரியஸாக இருக்கீங்க, ஸ்டாக் மார்க்கெட் எனக்கு பிடிக்கும், நான் என்னோடய கெரியர் இதை ஸ்டார்ட் பண்ண போகிறேன்றவங்க மட்டும் நீங்கள் அதை ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு நாள் கோர்ஸ் இல்லை, இது 7 நாள் கோர்ஸ். திரும்ப சொல்கிறேன், இது 7 நாள் கோர்ஸ். எவ்ரிடே நைட்டு 8 o'clock to 9 o'clock அந்த கேப்பில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதில் ஒர்க் பண்ணுவோம், சொல்லி தருவோம். 9 மணியும் இருக்கலாம், 9:30 ஆகலாம், 10 கூட ஆகலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ப்ரொஃபஷ்னலாக நம்ம இதில் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ தயவு செஞ்சு இந்த விஷயத்தை புரிஞ்சிக்கோங்க. ஸோ நான் செபிரியா ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ யாரெல்லாம் இன்கேஸ் ஓகே ரியலாக நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக நான் கண்டினியூ பண்ண ரெடியாக இருக்கேன்னு நினைக்கிறவங்க இந்த நம்பர் 9916330358 மிஸ் கீர்த்தி ஸ்ரீன்றவங்களுக்கு நீங்கள் ஸ்டாஃபுக்கு பேமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, திரும்ப காட்டுறேன் பாருங்கள், நம்பர் 9916330358 மிஸ் கீர்த்தி ஸ்ரீ. இவங்களுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களது கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ கன்ஃபார்ம் ஆயிடும் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனோட லாஸ்ட் டே 28 ஜனவரி, இன்னைக்கு 22 ஜனவரி. ஸோ ஒன்லி 6 days தான் இருக்குது. நல்லா பார்த்து ஒன்லி 6 days தான் இருக்குது. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், சீட்ஸும் அதிகமாக கிடையாது, 18 seats தான். ஆல்ரெடி 9 seats ஃபுல் ஆயிடுச்சு. திரும்பவும் சொல்கிறேன், ஆல்ரெடி 9 seats ஃபுல் ஆயிடுச்சு, இன்னும் 9 தான் இருக்குது. ஸோ அந்த 9க்குள்ளே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தயவு செஞ்சு பண்ணலாம். டெடிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. திரும்ப சொல்கிறேன், இதில் எல்லாமே கற்றுக் கொடுத்துரும். எவ்ரிதிங் கவர் ஆயிரும். நீங்கள் ஆல்ரெடி நம்மக்கிட்ட பேசிக் கோர்ஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் நோ ப்ராப்ளம். அதையே தவிர அதுவும் இதில் கவர் ஆகிடும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஓகே, கோர்ஸ் ஃபீஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கோர்ஸோட லாங்குவேஜ் வந்து தமிழில் தான் இருக்கும். ஸோ கோர்ஸ் ஃபீஸ் இஸ் 24,999. கோர்ஸோட லாங்குவேஜ் இன் தமிழ். ஸோ தயவு செஞ்சு லேட் பண்ணிடாதீங்க. லாஸ்ட் மொமெண்ட்டில் ப்ளீஸ் என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், லாஸ்ட் மொமெண்ட்டில் நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுறீங்க. எனக்கு இவ்வளோ தான் இருக்குன்னு அவ்வளோதான் இருக்கும். ஸோ இந்த வருஷம் ஸ்டார்டிங் இருக்கிறனால உங்களுக்கு நான் 18 seatsோட இந்த கோர்ஸ் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் எப்போ லான்ச் ஆகும்னு எனக்கும் தெரியாது, பண்ணுவேனானும் தெரியாது. ஓகே, பிகாஸ் ஆஃப் மை டீம், உங்களோட எஃபர்ட்னால நான் என்னோட சர்ஜரி முடித்து கொஞ்சம் ஃபீல் ஃப்ரீ குட் நல்லா ஃபீல் பண்ணுறேன். ஸோ புரிஞ்சுக்கோங்க, இட்ஸ் மை டோக்கன் ஆஃப் மை கிஃப்ட் ஆர் டோக்கன் ஆஃப் மை லவ்னு வச்சுக்கலாம். ஸோ யாரெல்லாம் லக்கி பர்சன்ஸாக நீங்கள் உங்களை கன்சிடர் பண்ணியும் டெஃபினட்டாக நீங்கள் கோர்ஸில் என்ரோல் பண்ணலாம். அதர்வைஸ் இட்ஸ் அப் டு யூ. ஓகே, ஸோ இதில் எல்லா சிஸ்டம் கற்றுக் கொடுங்க. நம்பர் சிஸ்டம், லெவல்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ், தியரிஸ் எல்லாமே வரும் இதில்.
இதில பெரிய பெரிய விஷயம்னா, லைவ் மார்க்கெட்டோட நான் உங்களுக்கு கத்துக் குடுப்பேன். லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ். நீங்க லைவ் மார்க்கெட்ல எஸ் சார் இங்க புட் போகணும், இங்க கால் போகணும், நீங்க சொல்ற வரைக்கும் நான் உங்கள விடுற மாரி இல்ல. ஓகே. உங்களோட கான்ஃபிடன்ஸ் என்னோட சாட்டிஸ்ஃபாக்ஷன். ஸோ உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் குடுக்குறது தான் என்னோட மெயின் எய்ம். ரொம்ப ஈஸியா ஒரு ஐஐடி லெவல்ல ரொம்ப ரொம்ப ஈஸியா உங்களுக்கு நான் கத்துக் குடுக்க போறேன். ஓகே. எவ்ளோ விஷயம், எவ்ளோ பேர் எவ்ளோ கன்ஃப்யூஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வெறும் நம்மளோட டார்கெட், நம்மளோட லேர்னிங்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இது கண்டிப்பா பிடிக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ தேங்க் யூ ஒன்ஸ் அகைன். ஸோ சொன்ன நம்பர்ல நீங்க பேமெண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாரி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, ப்ளீஸ் அதில கீழயே நான் மெயில் ஐடி குடுத்துருக்கேன். அந்த மெயில் ஐடியில எனக்கு நீங்க குவெரீஸ போஸ்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ. பை பாய் அண்ட் ஹேப்பி ட்ரேடிங். சீ யூ டுமாரோ வித் எ நியூ அனாலிசிஸ். பை பாய்.